கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27வது வசனம். மார்க் 1:27, மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன இந்த புதிய உபதேசம், எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதாவது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன புதிய உபதேசம்? அதாவது முதல்ல இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தெரிவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும். அந்த காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த யூத ரபாய்களும் பிசாசுகளை துரத்துவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து புகை போட்டு இது போட்டு அந்த இது இந்த இதுன்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நாங்க வந்து மந்திரம் ஓதுற மாதிரி அவர்கள் நாள் கணக்கா வச்சு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் இவங்களுக்கு என்ன வருது, ஆச்சரியம் உண்டாகிறது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அப்படி பார்த்ததே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பூரா வந்து உட்கார்ந்து ஒரு யாராவது ஒருத்தவங்க வந்து இதை போட்டு அதை போட்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து, அது என்ன கேக்குது, இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இப்ப அவங்களுக்குள்ள ஒரு காரியம் உண்டாகுது. என்ன இது, என்ன புது உபதேசம்? ஏன்னா இது வரைக்கும் நாங்க இப்படி பார்க்கலையே. அவங்களுக்குள்ளே பேசுறாங்க, என்ன இது, நம்ம இது வரைக்கும் இப்படி பார்க்கலையே. நம்ம பார்த்தது பூரா இது வரைக்கும் வந்து எப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வருவாங்க, இது போடுவாங்க, புகையை போடுவாங்க, அவன் கஷ்டப்பட்டு அலறிக்கிட்டே இருப்பான். ஒரு வாரம், ஒரு மாசம், 2 மாசம் இப்படி நடக்கக்கூடிய ஒரு காரியம். இது என்ன புதிய உபதேசம்? இப்ப அவங்களுக்கு என்ன வருது, இது புதுசு. ஏன்னா மத்த ரபாய்கள் போல, மத்த தீர்க்கதரிசிகள் போல, மத்த போதகர் போல இல்ல, இவர் வந்து ஒரு புதிதாக. ஏன்னா மத்தேயு 9வது அதிகாரம் 33வது வசனத்தை சொல்லும் போது, இஸ்ரவேல்ல நாங்க இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தது இல்லை என்று சொல்லக்கூடியதாக, இது வந்து என்ன புதிய உபதேசம், இது இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லையே என்று சொல்லக்கூடியதாக. அது என்ன, அசுத்த ஆவிகளும் இவர் கட்டளையிடுறாரு, இவருக்கு கீழ்ப்படியுது. இப்ப என்னன்னா அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, அவர் வந்து மீதி பேர மாதிரி ஒரு பாரம்பரியமா சம்பிரதாய சடங்காச்சாரமா செய்யக்கூடியதா நாங்க தேவன்கிட்ட கேட்கிறோம், கர்த்தாவே எங்களுக்கு இறங்குங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுது. இல்ல பிசாசு கிட்ட நீ யாரு, எங்க இருந்து வந்த, போயிரு அப்படின்னு சொல்லி அங்க உட்கார்ந்து அதுகிட்ட உட்கார்ந்து இது பண்ணல. இவர் என்ன பண்றாரு, இவர் அதிகாரம் கொடுக்கிறாரு, அது கீழ்ப்படுகிறது. லூக்கா 4வது அதிகாரம் 36வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் சொல்லும் போது என்ன, அசுத்த ஆவிகளும் கீழ்ப்படியக்கூடியது என்று சொல்லக்கூடியதாக. அது என்ன, அது கீழ்ப்படியுது. எது, பிசாசுகளும் கீழ்ப்படியுது. ஏன்னா பிசாசு முதல்ல என்ன சொன்னுச்சு, இவர்தான் பரிசுத்த தேவன் என்று சொல்லக்கூடியது காரியமாக. அப்ப என்ன, இந்த இவருடைய அத்தாரிட்டி வந்து அவர்களால மறுக்க முடியாத ஒரு அத்தாரிட்டியாக இருக்க, ஒரு அதிகாரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இப்ப வந்து பழைய காலத்துல வந்து ரபாய்கள் வந்து புகை போடுவாங்க, அவங்கள ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க பிசாசு பிடிச்சவங்கள. பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதாவது செய்வாங்க, அந்த பிசாசு பிடிச்சது அலரும் கத்தும், இந்த மாதிரி செய்யக்கூடிய காரியம். இப்ப நம்ம நவீன காலத்துல என்னன்னா, இப்ப யாராவது ஒருத்தர் போனாங்கன்னா, நான் வந்து ஒரு வாரம் ஜெபம் பண்ணணும், இல்ல நீங்க வந்து எனக்கு இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா நாங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, அந்த காலத்தில் இப்படி ஆளுங்க இருந்தாங்க. ஆனா நீங்க என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் என்ன பண்ணணும், உங்களை ஒரு ஆவிக்குரிய முறையில எது உண்மை என்பதை உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா இங்க பார்க்கிற மக்களுக்கு என்னவா இருக்கு, இது ஒரு ஆச்சரியமா புதுசா இருக்கு. காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை வந்து அவ்வளவு வல்லமை பொருந்திய வார்த்தையாக இருக்கிறது. அதை கேட்டு பிசாசுகள் கீழ்ப்படுகிறது. அப்ப அந்த பிசாசுகள் அப்ப கீழ்ப்படிச்சது இல்லையா, அதே பிசாசு இன்னைக்கு கீழ்ப்படியணுமா பண்ணக்கூடாதா? பண்ணும். காரணம் என்ன, அதே வல்லமையுள்ள வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. அப்போ அதே வார்த்தை என்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு பிசாசுகள் அப்ப கீழ்ப்படிந்தது,
இப்பவும் கீழ்ப்படியும். காரணம், அந்த மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால நம்ம தைரியமாக இந்த ஆவிக்குரிய உண்மைகளை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ அன்றைக்கு நீங்க மாம்ச பிரகாரமாய் இருந்து உம்முடைய வார்த்தையினால பிசாசுகளை துரத்துனீங்க. இதோ இன்றைக்கு மரித்து உயிர் தெழுந்த அந்த வல்லமையுள்ள தேவன், இதோ நாங்கள் எங்களுடைய சரீரத்துல வாழும் தேவன் வாழும் ஆலயமாய் இருக்கிற இந்த சரீரத்துல குடியிருக்கிறீங்க. அதனால அதே வல்லமை இன்றைக்கு எங்களுடைய வார்த்தையில இருக்கு. அதனால அன்றைக்கு கீழ்ப்படிந்த பிசாசுகள் இன்றைக்கும் கீழ்ப்படியும் என்பதை உணர்ந்து நாங்கள் ஆவிக்குரிய உண்மையை உணர்ந்தவர்களாய் உம்முடைய அதிகாரத்தை சரியான முறையில உபயோகப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.